Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கரெக்ட்டா இருக்கக்கூடிய Word, Excel, PowerPoint, even PDF documents எப்படி ரெக்கவர் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். Because கரெக்ட்டான ஒரு Word document ஓபன் பண்ணும்போது என்னதான் நமக்கு இனிஷியலா ரெக்கவர் பண்ற ஆப்ஷன் வந்தாலும் பட் அடுத்த ஸ்டெப்னு போகும்போது நாம ஃபேஸ் பண்றது என்னமோ மல்டிபிள் எரர்ஸ் தான். அண்ட் இதே சிச்சுவேஷன் தான் கரெக்டான எக்ஸல் ஒர்க் புக்லையுமே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், பட் எஸ் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் ஸ்டெப்லேயே நம்ம எஸ் கொடுத்தாலும் பட் அடுத்து நமக்கு ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனே இஸ் நாட் வேலிட் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வருது. பட் PowerPoint எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டான ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரிப்பேர் ஆப்ஷன் இருக்குது. பட் என்ன தான் நம்ம ரிப்பேர் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேம் சோர்ஸ் ஃபைல் கம்ப்ளீட்டாகவே நமக்கு கரெக்டட் தான். அண்ட் ஈவன் கரெக்டான ஒரு PDF டாக்குமெண்ட்டை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், கம்ப்ளீட்டாக ஃபைல் டேமேஜ் தான் அண்ட் குட் நாட் பி ரிப்பேர்ட். ஸோ அப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரப்டட் ஃபைல்ஸை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்ங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all browser open பண்ணி Repairit-ஓட official site-குள்ள போயிடலாம். ஸோ இங்கே நமக்கு Windows and Mac ரெண்டு பிளாட்ஃபார்முக்கான டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அண்ட் பின்டு கமெண்ட்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ கிளிக் பண்ணி செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் கம்ப்ளீட்டான கையோட ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் செட்டப் ஃபைலை. உங்களுக்கு தேவையான லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிள், கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெக்கவர் பண்ணணுமா, ஃபைல் ரிப்பேர் இருக்குது, ஆடியோஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்துக்குமே தனித்தனி கேட்டகரி, தனித்தனி ஆப்ஷன் இருக்குது. பட் நாம் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த வேர்ட், எக்ஸல், PowerPoint, PDF ஃபைல்ஸு தான் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணணும். ஸோ அதனால் ஃபைல் ரிப்பேர் ஜஸ்ட் நம்ம ஆட் கொடுத்துடலாம். ஆட் கொடுத்து நம்மளுடைய ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய கரப்டட் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஒர்க் ஓகே. ஸோ இது எல்லாமே கரப்டட் தான். ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம கவனிச்சிங்கன்னா ஸோ MS Word வந்து கம்ப்ளீட்டாக கரப்டட் அண்ட் ஈவன் வந்து நம்மளுடைய எக்ஸல் ஃபைலும் பார்த்திங்கன்னா கரப்டட் தான். ஓகே. அண்ட் ஈவன் வந்து கரப்டட் அண்ட் நம்ம PDFும் பார்த்திங்கன்னா கரப்டட் தான். ஜஸ்ட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். அண்ட் ஃபைனலாக PPT. ஸோ PPTயும் பார்த்தீங்கன்னா கரெக்டட் தான். ஸோ இது நாலுமே பார்த்தீங்கன்னா கரெக்டடான ஃபைல்ஸ் தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், ரெக்கவர் பண்ணணும். ஸோ இந்த 4 ஃபைல் என்ன பண்ணலாம், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட் அ டைமில் மல்டிபிள் ஃபைல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே தான் ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஸோ கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்து நாம் அந்த 4 ஃபைலையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எதையும் நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வீடியோஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் தான் அதுக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் ரிப்பேரிங் ஆப்ஷன்ஸ் உண்டு. அதுக்கு நீங்கள் சாம்பிள் ஃபைல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபைல் ரிப்பேர் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிப்பேர் கொடுத்தாலே போதும். கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு முடிஞ்சிடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி 4 ஃபைலும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு. பட் நல்லா கவனிங்க, இங்கே நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆர்ட்டோட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ இதோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ ப்ரிவியூ பார்த்துட்டு ஜஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிருக்கா. ஸோ இது வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் நிறைய ஃபைல்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது ஃபார் ஒரு சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் எக்ஸல் ப்ராடக்ட் மேனுவல் இருக்குது, அதையும் நம்ம ப்ரிவியூ பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில PDF டாக்குமெண்ட் ஆர் PowerPoint நினைக்கிறேன், அது மட்டும் உங்களுக்கு ப்ரிவியூ வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி ப்ரிவியூ வரலன்னும் போது நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், வியூ பண்ணிக்கலாம். ஸோ PowerPoint நமக்கு அது அனேபிள் டு வியூ திஸ் ஃபைல். ஸோ நமக்கு சிஸ்டமில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவியூ பார்த்துக்கலாம். பிகாஸ் நமக்கு இந்த PDFலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ வந்துடும். பட் PowerPoint ப்ரெசன்டேஷன் ஃபைல் இல்லையா, ஸோ அதனால் அது மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இல்லை. ஸோ இதுக்கும் ப்ரிவியூலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக நமக்கு ஓகே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் தான். ஜஸ்ட் நம்ம சேவ் ஆல் கொடுத்து நமக்கு எங்கே சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு டெஸ்க்டாப்பில் இருந்தாலே ஓகே. ஸோ குயிக் ஆக்சஸில் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம சேவ் ஆல் கொடுத்துடலாம். ஸோ இப்போது டெஸ்க்டாப்பை கவனித்து பார்த்தோம்னா இன்றைக்கி டேட் அண்ட் டைம் போட்டு ரிப்பேரிட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெக்கவர் ஆகிருக்கும். ஸோ இது வந்து வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ வேர்ட், எக்ஸல் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பக்காவே நமக்கு வந்திருக்கு.
அண்ட் எக்ஸல் ஓப்பன் ஆகுதா? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ எக்ஸல் ஓப்பன் ஆகுது. எல்லா ஷீட்டு வந்திருக்கான்றதையும் பார்த்துருவோம். பிகாஸ் அதில் ஒரு 3-4 ஷீட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஷீட்டும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 3 ஷீட்ஸ் தான். ஓகே, ஸோ 3 ஷீட்டும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் ஃபைனலாக நமக்கு PDF டாக்குமெண்ட். ஸோ ஓகே, அண்ட் கடைசியாக நம்மளுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக நமக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த ப்ரெசன்டேஷனோட இமேஜஸ் மட்டும் தனியாக அந்த ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு தேவையான அந்த 4 ஃபைல்ஸும் மல்டிபிள் ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்தாச்சு. ஒருவேளை நம்மளுடைய ஃபைல்ஸ் வந்து சிவியராக கரப்ட் ஆகிருக்கு, ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்குன்னும் போது அந்த 1% அதை ரெக்கவர் பண்ண முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிகாஸ் நம்ம லாஸ்ட் டைம் வந்து வீடியோஸ் பேஸ் பண்ணி ஃபோட்டோஸ் பேஸ் பண்ணிலாம் பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே ரெக்கவர் ஆகி வந்துருந்துச்சு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபைல்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது இந்த மாதிரி வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்னு எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பின்டு கமெண்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனோட லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லை ப்ரோ, நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான், எனக்கு ஃபைல் மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்குது, அதை மட்டும்தான் நான் ரெக்கவர் பண்ணுவேன், கம்ப்ளீட்டாக எனக்கு இந்த பேக்கேஜ் அவசியம் இல்லைன்னும் போது அதுக்கான சப் ப்ராடக்ட் லைசன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து வீடியோ, ஃபோட்டோ, ஃபைல் அண்ட் ஆடியோ, ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனி லைசன்ஸ் உண்டு. எப்படி மேலே இண்டிவிஜுவல் பிளான்ஸ்க்கு மந்த்லி, இயர்லி அண்ட் பர்பச்சுவல் லைசன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு லைசன்ஸ் வெரைட்டி இருக்குது. ஓகே, ஸோ மந்த்லி மட்டும் உங்களுக்கு வேணுன்னா கூட அப்படியும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் கரப்டட் ஃபைல்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயே ரெக்கவர் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பேரிட்டில் ஆன்லைன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வீடியோ, ஃபோட்டோ ஆர் ஃபைல்ஸை நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம், ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.